ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சௌந்தர்யா அறுமுகம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்க, எங்களோட ஆனிவர்சரி vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் வந்து 4:30 ஆகுது. முழிச்சு நான் வந்து குட்டிக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் டே ஃபுல்லாக அவங்க சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, வெளியில் கொடுக்கலாம். பட் அந்தளவுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை குட்டியாக இருக்கனால. இப்போ 5:30க்கு பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி வந்து பேக் பண்ணிட்டேன். என்னென்ன பேக் பண்ணேங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து பேன் கேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டீம்டு ஆப்பிள் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். கூட வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த ட்ராவல் முடிகிற வரைக்கும் மக்கானா இருக்கட்டும், நான் அதையே வந்து கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 7:19க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். எதுக்குமா சிரிப்பு? எனக்கு என்ன குறைச்சலா? அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நன்னன் போடல சாமி, அம்மா vlog எடுத்துக்கிறேன். சலாமா பேசலாம். நந்தன் போடலாம், வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நன்னதா, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அம்மா இப்ப வீடியோ எடுத்துக்கிறேன். வீடியோ நன்னன் எடுக்கணும் சாமி, வெயிட் பண்ணு. சரி சரி சரி. அது எப்படி தியாஷ்? போலான்னு சொன்னதுக்கு அப்புறம் பாக்குறேன். போலாம். ஆமா ஆமா, கிச்சு 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 கிச்சு. தூக்கத்துல இருக்காங்க. 5:30 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 5:06க்கு இங்க இருக்கீங்களா? 6:10 டான்ஸ் வைப் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். இதே தான் ரிப்பீட் மோட்ல இவங்க எந்திரிச்சிருக்கும் போது ஓட போகுது. இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 9th of June வந்து ஆனிவர்சரி. ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் வந்து ஈஷா யோகா வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து இப்போ கோயம்புத்தூர் போக போகிறோம். அது இல்லாமல் நிறைய பிளான்ஸ் இருக்குது. அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு அப்படியே வந்து vlogல ட்ராவல் பண்ணும்போது அப்டேட் பண்ணுறேன். ஓகே, முடிய முடிய வந்து நன்னன் வந்துகிட்டே தான் இருக்கு. வேற பாட்டு கேட்கலாம் தியாஷ். ஏன் இதுதான் வேணுமா உனக்கு? கம்போஸ் பண்ண ஹிப்ஹாப் தமிழா கூட இந்த பாட்டை இவ்வளவு வாட்டி கேட்டிருக்க மாட்டாங்க. நாங்க ஒரு 1000 வாட்டி கேட்டிருப்போம் ரிப்பீட் மோட்ல. அப்படியே டிராவல் பண்ணுங்க கைஸ். நம்ம குட்டி பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து முழிச்சிட்டாங்க 5:30க்குலாம். மோஸ்ட்லி நான் எந்திரிச்சிட்டேன் அப்படின்னா அவங்களுமே முழிச்சிருவாங்க. நான் 4:30க்கு முழிச்சேன். 1 hour டைம் கொடுத்ததே பெருசு. அதுக்குள்ளே கடகடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். அப்புறம் முழிச்சதுக்கப்புறம் அவங்கள கொஞ்சம் என்கேஜ் பண்ணிக்கிட்டே பேன் கேக் கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. அவ்வளோதான் கைஸ், தூங்கிட்டான். கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் தாங்கவே முடியாது. எந்திரிச்சதுக்கப்புறம் தான் இருக்குது, வச்சு செய்வான் நல்லா. அதனால தான் இந்த கார் சீட்டில் வந்து பெட்டு போட்டு படுக்க வச்சுருவோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ஏர்லி மார்னிங் கிளம்புவோம், இல்லைன்னா வந்து தூங்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி பெட்டில் போட்டு படுக்க வச்சுருவோம். ஸோ தட் ஈஸியாக இருக்கும் தூங்குறதுக்கும், நம்மளும் கொஞ்சம் ட்ராவல் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபீடிங் பில்லோலேயே வச்சு தூங்க வச்சுட்டு இருந்தேன் குட்டியாக இருக்கும் போதெல்லாம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, அதனால வந்து இந்த மாதிரி பெட்டு போட்டு படுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டோம். தியாஷ் தூங்கிட்டான்னு பாட்டை மாற்றிட்டு கேட்டுட்டு வர. மேம் சாக்லேட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. காஃபி டேஸ்ட்டு. இந்த அமுல் காஃபி பீன் ஸ்டாக் சாக்லேட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்கலான்னு, பட் சுத்தமாக முடியல. பிகாஸ் நைட்டு ஃபுல்லாக நம்ம குட்டி வந்து என்னை தூங்கவே விட மாட்டாங்க. ப்ளஸ் மார்னிங் ஏர்லியாக எழுந்திரிச்சேன். ஒரு 2 hours பக்கம் தான் தூங்கியிருப்பேன். அதுலேயே எந்திரிச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால் தூங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மோட்டலில் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. எஸ், நம்ம இப்போ சேலம் தாண்டி கோயம்புத்தூர் போகிற ரூட்டில் தான் பார்த்திங்கன்னா ஸ்டாப் எடுத்துருக்கோம்.
இருக்கும். இங்கே நிறையா பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம இந்த நேம்லாம் பார்த்துருப்போம் ஸ்க்ரால் பண்ணும்போது. அந்த மாதிரி குட்டி குட்டி ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. நாங்கள் எங்கே போயிருந்தோம்னு பார்த்திங்கன்னா சரவண பவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் தான் போயிருந்தோம். நாங்கள் போன டைமுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷாக இருந்துச்சு. பூரி அண்டு தோசை மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. இட்லி கேட்டோம், அவைலபிளாக இல்லை. அதனால் தோசை நல்லா இருந்துச்சு, பூரி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஹாய். எப்படி இருக்கு? ஹோட்டல் சரவண பவன்லேயே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுமே வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அந்த க்ரீம் பன் வந்து இந்த கோயம்புத்தூர் சைடெலாம் ஃபேமஸ்னு சொல்லிட்டு நான் தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து இந்த அமுத சுரபி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து காஃபி க்ரீம் பன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு, அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த கேப்பில் அப்பாவும் பையனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் இன்ஸ்டாகிராம் இதுதான் இருக்கீங்க, பார்க்கலாம் வாங்க. ஆமா அத பார்த்து இது ஆல்ரெடி இது வாங்கலாமான்னு யோசிச்சிட்டு பார்த்தா இங்கே இருக்கு. காக்கா கத்துறாமா. ஓ என்னமா பண்ணுது? என்னமா பண்ணுது? காக்காவா? வாங்க வாங்க. சரிங்க. 1 2 3. இந்த காட்ஸ் ஹனி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நிறையா வாட்டி அவங்களுக்கு சஜஷனில் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி ஒய் நாட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணோம். நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹனி கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்கள் பீடியாட்ரிஷியனை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எங்கள் டாக்டர்கிட்ட கேட்டப்போ வந்து ஓகே இனிமேல் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஆர்கானிக் சுகர் இந்த மாதிரி ஹனிலாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னனால தான் நாங்கள் வந்து கொடுக்க ஆரம்பித்தோம். அதுவுமே ரொம்ப ரேராக ஏதாவது அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வாய்க்கு வந்து கசக்குது, அந்த மாதிரி டைமில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாங்கினோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹனி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் முருங்கைப்பூ ஹனி பார்த்திங்கன்னா இரும்பு சத்துக்கு, அப்புறம் இன்னொரு ஹனி சொன்னாங்க அது வந்து இருமல் சளிக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்களுக்கு வந்து ஓகே பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹனி அப்படின்னு கேட்கும்போது அவங்க இந்த வைல்ட் ஹனி வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏமேம்ஸ் கோயம்புத்தூர் சைடு வந்து நல்ல ஆர்கானிக்காக நிறைய பார்க்கலாம் போல். டிவைன் ஃபுட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3 ஐட்டம் வந்து காம்போ ஆஃபராக 915 போட்டிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இன்னும் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸில் இருக்க மாதிரி குட்டி குட்டி பிராண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செசை கிராஃப்ட் அப்படிங்கிறவங்க இருந்துச்சு. அந்த கூடையெல்லாம் வந்து பின்னி அழகாக இருந்துச்சு. திரும்ப 3 மணி நேரத்துக்கு லண்டன். அங்க பாருங்க, அம்மா பாருங்க, அம்மா பாருங்க. நல்லா ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப அவனுக்கு என்னது போட்டோ அப்படியே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். நன்னன் மறந்துட்டான். கான்ல கான்சன்ட்ரேஷன் வந்துருச்சு. நீங்கள் முன்னாடி பார்த்துருந்துருப்பீங்க ஹோட்டலில் அந்த அமுத சுரபிங்கிற பிராண்ட்லேருந்து காஃபி க்ரீம் பன் வாங்கியிருந்தோம்ல, அதுதான் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். டிஃப்ரெண்ட்டாக இருக்குதானே அந்த காஃபி க்ரீம் பண்ணினேன். செம்மையாக இருக்கு கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம இப்போ வந்து கோயம்புத்தூர் என்டர் ஆகிட்டோம். என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெல்கமிங்காக க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்கத்தில் அழகாக இருந்துச்சு. நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போனோம். பட் ட்விஸ்ட்டும் இருக்குது கைஸ், வெயிட் பண்ணி பாருங்கள். கைஸ் பார்த்துருந்துருப்பீங்க. எஸ் வந்து இவங்களோட தங்கச்சி வீட்டுக்கு வந்து போய் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு போனோம். எங்கள் டைமுக்கு வந்து அவங்க பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டாங்க.
ஸோ நம்ம இப்ப போய் வெளியில போய் யாரை பார்க்க போறோம்? பேஜ் குட்டி அத்தை பார்க்க போறோமா? அப்புறம் யார் பாப்போம்? பாட்டி பார்க்க போறோமா? எஸ், எங்க வீட்ல அது என்ன பாப்போம், அகரன்னு பாப்போம், மாமா பாப்போம், எல்லாரையும் பார்க்க போறோம். எங்க வீட்ல ஆக்சுவலி ஃபங்க்ஷன் கைஸ். நாளைக்கு எங்களோட ஆனிவர்சரி மட்டும் கிடையாது, அது என்ன ஃபங்க்ஷனுங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க. அதனால எல்லா ஃபேமிலி வந்து கூடி இருக்கும். நாங்க வந்து 1 o'clock வந்து எங்களுக்கு வந்து செக்இன் டைம் ஈஷா யோகால. அங்க போகாம சரி இவங்களெல்லாம் ஒரு மீட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கோம். ஸோ மீட் பண்ணிட்டு நம்ம போலாம். யார் அது? தியாஷி எங்க வந்திருக்கீங்க? யாருது? யாரு தியாஷி? இது இங்க பாரு குட்டி அழகு. எஸ் கைஸ், ஃபைனலாக வந்து மீட் பண்ணிட்டோம். அவங்க வந்து ட்ரெஸ் ஷாப்பிங் போயிருந்தாங்க. அங்கேயே போய் அவங்கள கேட்ச் பண்ணிட்டு அப்படியே லன்ச் வந்து சாப்பிட்டுட்டோம். வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன் கைஸ், அதனால தான் காமிக்கல. நம்ம ஊர் சாப்பாடு தான். போனதுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்கள விட்டுட்டு ஈஷா யோகாவுக்கு வந்து கிளம்பிட்டோம். பிகாஸ் நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆஃப்டர்நூன் 1 o'clock வந்து செக்இன் டைமு. பட் நாங்கள் அங்கேயே 4க்கு மேலேயே பண்ணிட்டோம். எஸ் கைஸ், நம்ம இப்போ வந்து தியானலிங்கம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு 11 கிலோமீட்டர் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து பக்கத்தில் வர அவ்வளோ ஈகராக இருந்துச்சு. பிகாஸ் அந்த சிலையை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான். என்டர் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ வைப்ரேஷன், பார்க்கவே அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. இது வந்து நம்ம அங்கே போய் ஃபீல் பண்ணால் தான் கைஸ் அந்த ஃபீலிங்கே புரியும். அது என்டர் ஆகும்போது ஒரு வைப் வந்துச்சு பார்த்திங்களா, அது வேறு லெவல். நம்ம உள்ளே என்டர் ஆனதுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து காடு மாதிரி நல்லா ட்ரீஸாக க்ரீன்ஸாக வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடே வந்து கால பைரவரோட சிலை வச்சுருப்பாங்க. பட் அங்கே நாங்கள் போக முடியல, கொஞ்சம் ரெயினாக இருந்துச்சு. ப்ளஸ் நம்ம குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக வந்து போய் செக்இன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு இருந்தோம். இப்படி வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. இதுல லைட் ஷோ பண்ணா நைட் எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்குங்க. பின்னாடி பாரு, அதோட என்ன ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. கிளவுடு ஃபுல்லா. ஓகே, நான் உங்களுக்கு வந்து ரூட் சொல்கிறேன் கைஸ். பிகாஸ் நாங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனோம். அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சு. நீங்கள் சாமியை பார்க்க போகிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களை அனுப்பிச்சிடுவாங்க. அதுவே வந்து ரூம் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் அனுப்புவாங்க. நம்ம சிவன் ஸ்டாச்சுக்கு பேக் சைடில் அப்படியே ட்ராவல் பண்ணி போய் நம்மளை வந்து ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளவே அலோவ் பண்ணுறாங்க. இடம் பார்க்கவே பயங்கரமா இருக்கு. நல்ல கிளவுட்ஸ்க்கு நடுவில் செம்ம அழகா இருக்கு. அப்படியே காத்து, மலை, கிரீன்ஸா, சிவனை நடுவில் பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. இங்க வரும் மலை மேல, மலை இங்க வரும் மேல. பா, கிளவுட் டச்சா இருக்கு.
இந்த ஸ்டாச்சு இருக்க பிளேஸ் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ட்ரன்ஸ். இது வழியாக போனீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து தியானலிங்கம், லிங்க பைரவி அந்த சாமிலாம் வந்து பார்த்தரலாம். பட் நம்ம ரூம் புக் பண்ணியிருக்கிறதுனால அங்கே போகாமல் இன்னுமே வந்து ரைட் எடுத்து போய் அங்கே காரை வந்து கெஸ்ட்டாக வந்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம தேவையான லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸை காமிச்சு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வெரிஃபை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால் காமிப்பாங்க, டைமிங், எந்த காட்டேஜ் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம். நாங்கள் வந்து இந்த நதி காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மேப் வந்து பார்த்துக்கிட்டோம் எங்கெங்கே எது எது இருக்குது அதை சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராலரில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து ஃபேமிலி ட்ரிப்பாக வந்ததுனால நிறைய லக்கேஜ் பேக் பண்ணியிருந்தோம். தெரிஞ்சிருந்தால் இன்னுமே செப்ரேட்டாக வந்து இங்கே இருக்கிறதுக்கு பேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ யாராவது போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறைய லக்கேஜ் எடுத்து போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் செப்ரேட்டாக பேக் பண்ணிக்கோங்க, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு தேவையானது. எங்க போறோம் நம்ம? மாட்டு வண்டியில் போகிறோம். சத்தம் போடும் எப்படிவா இருக்கு கவு? இங்க ஒரு கவு ஆர்வத்தை. கவு எப்படி சத்தம் போடும்? இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த பிளேஸ் தான் பார்த்தீங்களா ரிசப்ஷன். இங்கே நீங்கள் போனதுமே வந்து எல்லா லக்கேஜுமே கலெக்ட் பண்ணி செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி வந்து ஒட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளே ஃபோட்டோ எடுத்து கையில் வந்து பேண்டெல்லாம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இந்த மாட்டு வண்டி தான் சூஸ் பண்ணோம். பிகாஸ் குட்டி வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்க அப்படிங்கிறனால. இன்னுமே வந்து நமக்கு ஸ்கூட்டர், அதுக்கப்புறம் ட்ராம் வண்டி, இந்த மாதிரிலாம் வந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் நிறையா போகிற மாதிரி நாங்கள் பார்த்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜஸ் இருக்குது. நீங்கள் வந்து புக் பண்ண காட்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணி போயிடணும். இந்த மாதிரி மண்டபம் மாதிரி குட்டி குட்டியாக இருக்க இடத்துலலாம் பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் வந்து ஏதோ பூஜையெல்லாம் பண்ணி நிறையா வந்து புகையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸாக்டாக தெரியல. நாங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து நதி காட்டேஜ் வந்து ரீச் பண்ணிட்டோம். டோர் ஓப்பன் பண்ணதை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அப்புறம் ஏசி இங்கே தனித்தனியாக இருக்குது. குட்டி உனக்கு, பெருசு எனக்கு, தியாசிக்கும். நான் உளுந்துட மாட்டானாடா. சூப்பராக இருக்கு. பாத்ரூம், குட்டி பாத்ரூம் சூப்பராக இருக்காண்ணா. என் மாம்ஸ் சின்னதா. தியாஷ் எப்படிமா இருக்கு? சூப்பரா இருக்கு. A quick dress change guys. 3 பேரும் பிங்க் கலர். கடகடன்னு போய் ரூம்ல வந்து வச்சுட்டு, நீங்க ரூம் பார்த்துட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ காம்பேக்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ரூம். கம்ஃபர்டபுளாக இருக்குது. நைட் ஸ்டே பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம குட்டி வந்து இப்போ நன்னன் போட சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து சரி 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 நாங்கள் வந்து இப்போ வந்து காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் கைஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? அந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். ஹாய் அச்சா, சிவன் பக்கத்துல அழகா இருக்கு. வியூவே பயங்கரமா இருக்கு. இது சிவனோட பேக் சைட். ஓம் நம சிவாய. அவ்வளோ காமா இருக்கு கைஸ். ஃபுல்லா மயிலெல்லாம் பக்கத்துல நம்ம கால் பக்கத்துலயே வந்து நடந்து போகுது. அவ்வளோ பேரும் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்குது இந்த இடமே. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பிளேஸு. தெரியலையே. ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டீ வேணும். நல்லா டீ குடிக்க போயிட்டுருக்கோம் கைஸ். நீங்கள் வந்து ரூம் எடுத்துட்டிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி வந்து டேக் கொடுப்பாங்க. பிலோ 10 இயர்ஸ் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து தேவை கிடையாது. மற்றபடி எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த டேக் போட்டு தான் இருக்கணும் இங்கே இருக்க வரைக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப்.
இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. அவ்வளோ நல்ல காத்து, நல்ல தண்ணி. ஆஹா, வேற லெவல் பிளேஸ், மஸ்ட் விசிட். ஆக்சுவலாக 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே எங்கள் ஸ்கூலில் வந்து தியானலிங்கம் பார்க்க வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பட் இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா அப்போ இல்லை. ஸோ புதுசாக இருந்துச்சு எனக்கு ஓவரால் பார்க்கும்போது. தங்கக்கட்டி இங்கே பாருமா. நம்ம இப்போ எதுக்காக இவ்வளோ குயிக்காக வந்து ரெடியாகி போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா, ஈவினிங் 7 o'clock பார்த்திங்கன்னா லைட் ஷோ இருக்கும். அது பயங்கரமாக இருந்துச்சு. நான் நிறையா வந்து வீடியோஸ் பார்த்துருந்தேன். சரி நம்ம வந்து ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக போய் பார்க்க அப்படின்னு நினச்சோம். பட் டவுட் தான் எங்களுக்கே தெரியும், பிகாஸ் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு நாங்கள் போன டைமில். பட் கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொன்னாங்க. அதனால தான் வேகமாக வந்து ரெடியாகி போய் பார்த்தோம். அங்கே போனால் அந்த மலைக்கு நடுவில் சிவன் ஸ்டாச்சு பார்க்க அப்படி இருந்துச்சு கைஸ். தண்ணியெலாம் அப்படியே ஒழுகி வேறு லெவலாக இருந்துச்சு. நாங்கள் கூட வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு போயிருந்தோமா, அதனால் தம்பிக்கு வந்து வச்சு பிடிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் நினச்சிட்டேனே வச்சுக்கோங்களேன். லைட் ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, பட் அப்படியே வந்து ஃப்ளாப் கைஸ். ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் இதாவது பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசை வந்து திருப்தி ஆக்கிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர மழை. எங்களால் சுத்தமாக நடக்க கூட முடியல, அந்த அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் நம்ம குட்டியுமே வந்து நனைஞ்சிட்டாங்க, பிகாஸ் மழை காற்றோடு வந்ததுனால. போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாமரை குளம்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு டேரெக்டாக ரூமுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். என்விரான்மெண்ட்டே முழிக்கும் போதே அவ்வளோ மழை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கைஸ் இந்த ஃபீலிங்ஸே. அப்படியே வந்து ரெடி ஆகிட்டு வெளியில் போயிட்டோம். குட் மார்னிங். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம குயிக்காக போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம், அதான் பிளானு. வேறு எதுவும் அப்டேட் பண்ண முடியல கைஸ். நைட்டு பார்த்துருந்துருப்பீங்க சரியான மழை. இப்போயும் ஃபுல்லாக மழை தான். நம்மளால் வந்து வெளியிலேயே வர முடியல, அந்தளவுக்கு மழை. ஸோ நம்ம எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஃபோன் அந்தளவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் இருக்குது. அம்மா பாருங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே வந்து முழிச்சு ரெடி ஆகிட்டோம். பிகாஸ் இன்றைக்கி தான் வந்து நம்ம லிங்க பைரவி அண்டு தியானலிங்கம் பார்க்க போகிறோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு கைஸ் பிளேஸே. வர வழி எல்லாமே இந்த தாமரை குளம் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தியானலிங்கம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து லெஃப்டில் வந்து லிங்க பைரவி இருக்குது, ரைட்டில் வந்து சந்திர குளம் இருக்குது, ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சூரிய குளம் இருக்குது. சூரிய குளத்தில் வந்து ஜென்ட்ஸ் குளிப்பாங்க, சந்திர குளத்தில் வந்து லேடிஸ் குளிப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 ஹாய். நாங்கள் போகிறவங்க வரவங்களுக்குலாம் ஹாய் சொல்லிகிட்டு இருக்கோம், மாட்டு வண்டிக்காரங்களுக்கு. அப்புறம் என்ன சாமி, அப்புறம் என்ன? ஹாய் ஹாய் ஹாய். சாமி கும்பிட்டோம்மா நம்ம. என்ன சாமி கும்பிட்டோம்? என்ன சாமி கும்பிட்டோம்? லிங்க பைரவி சாமியும் சிவன் சாமியும் கும்பிட்டோம். அங்கே யானலிங்கத்தில் போய் ஒரே சவுண்டு எக்கோ அடிச்சு நீங்கள் கிளம்பி போங்கன்ட்டாங்க குட்டிப்பில். இப்படி தான் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தோம். அங்கே போய் எக்கோ அடிச்சிட்டு இருந்துச்சா, இன்னும் சத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்தான். அப்புறம் வந்துட்டு வெளியில் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்ன்ட்டு. லிங்க பைரவி பயங்கர வைப்ரேஷன். போனது தீவாரதெல்லாம் பார்த்து அர்ச்சனைலாம் பண்ணி நல்லா சூப்பராக இருந்துச்சு. மாங்கல்யம்லாம் கட்டி நல்லா இருந்துச்சு. ஆனிவர்சரி தான் இன்னைக்கு தான் கைஸ், பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. நீ செக் அவுட் பண்ணுறோம். காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு மழை சாமி கும்பிட்டு இப்போ வந்து ட்ரெஸ் சேஞ்ச். நான் மட்டும் ஃபீடிங் ட்ரெஸ் அதில் ஜிப் வைக்க மறந்துட்டேன் அந்த ட்ரெஸ்ஸில். அதனால் ஃபீடிங் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு காரில் எல்லா லக்கேஜையும் வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க கார் எடுக்க போயிருக்காங்க. அவனை பிடிச்சிக்கோ. இங்க சிரிப்பு.
பை பாய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு நம்ம போய் ஒருக்கா சிவன் ஸ்டாச்சு வந்து மார்னிங் டைமில் பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். காரை பார்த்திங்கன்னா இன்னொரு டைரக்ஷன் வந்த வழியிலேயே வந்து அனுப்பிச்சுட்டு டேரெக்டாக போய் சிவனை பாருங்கள் அப்படின்ட்டாங்க. பிகாஸ் நாங்கள் செக் அவுட் பண்ணிட்டனால அங்கேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் இருந்துச்சு. நம்ம குட்டி வந்து தூங்கிட்டு இருந்தாங்களா, அதனால வந்து அவ்வளோ தூரம் திரும்ப நடந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூரத்துலேருந்தே உங்களுக்கு வியூ வந்து எடுத்து காமிச்சேன். அந்த க்ளவுட்ஸ் மூவ் ஆகிறதுனா பாருங்களேன், சிவன் ஸ்டாச்சுவோட அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பின்னாடி வேற வந்து ஃபால்ஸ் அப்படியே ரொம்ப அழகாக போயிட்டு இருந்துச்சு. இங்கே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சப்போஸ் ரூம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மார்னிங் சிவன் ஸ்டாச்சு போய் திரும்ப நீங்கள் விசிட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்கேஜை கொண்டு போய் காரில் வச்சுருங்க. வச்சுட்டு அங்கேருந்து நமக்கு வாக்கபிள் தான் ஸ்டாச்சு வந்து பார்க்குறது. ஸோ வாக் பண்ணி போய் நம்ம அங்கேயே சாமி கும்பிட்டுடலாம். இங்க பாரு. இங்க பாருடா, எங்க இருக்கும் நெக்ஸ்ட் சொல்லுங்க தியாஷ். இங்க இருக்கு கண்ணு. எங்க வர்றீங்க? சிரிப்பு. No, 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 no. Noda. 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 உனக்கு தான் ஃபஸ்ட்டு விட்டுருமா? அப்பா கூப்பிட்றேன்டா. ஹாப்பி ஆனிவர்சரி. அன்னபூர்ணா ஃபேமஸ் க்ரீம் பன். நேத்து குடிச்ச டீ தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. தேஷ் அப்பா இங்க காணோம். காணோம். தூக்கி போடாதீங்க, பக்கத்துல போய் கொடுங்க. எனக்கு தைரியம் இல்லையே. போதுண்டா கொடுப்போமா? பின்னாடியே வரான்டா. எஸ் கைஸ், அன்னபூர்ணால பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இவங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம அகரன் இவங்க தங்கச்சியோட செகண்ட் பையனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே. அந்த செலிப்ரேஷனுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். போய் நம்ம இன்னைக்கு ஈவினிங் செலிப்ரேட் பண்ண போகிறோம். முடிஞ்சால் கிளிப்ஸ் ஆட் பண்ணுறேன் எப்படி என்னங்கிறதெல்லாம். ஓகேவா? காலையில எல்லாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேங்க. நான் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நடக்கிறதா இருக்குது. இங்கெல்லாம் இருக்கோன்னா ஒரு 2-3 நாள் இருந்து ப்ராப்பராக வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறதா இருக்குது. ஒவ்வொரு இடமும் புதுசாக வரனால பழகிட்டோன்னா தெரிஞ்சிடும் இந்த இடம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாக போய் பார்த்துக்கலாம். அது தெரியாமல் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இன்னொன்று மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாலெட்டை வந்து நாங்கள் வச்சுட்டே வந்துட்டோமா. எல்லா இடத்துலையும் கேஷ் தான் மேக்ஸிமம். அந்த கேஷ் இல்லாமல் ரொம்ப கொடுமையாக போச்சு எங்களுக்கு. ஸோ யாராவது ஈஷா யோகா வரீங்கன்னா தயவு செஞ்சு கேஷ் எடுத்துகிட்டு வாங்க. அந்த யூபிஐ பேமெண்ட்லாம் அங்கே ஒர்க்கே ஆகாது. அது ஒரு ட்ராபேக்காக இருந்துச்சு எங்களுக்கு. இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்பயும் பாருங்கள் தூரிக்கிட்டே தான் இருக்குது. நல்ல கோயம்புத்தூரே குளுகுளுன்னு இருக்குது. வேற லெவல். எங்களோட பெஸ்ட் அனிவர்சரி கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சாப்பாடு. இன்னைக்கு காலையில் பிரஞ்சுன்னு ஒன்று போட்டாங்க. அப்பா சரியான சாப்பாடு. என்னது
என்ன போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருந்தாங்க தாளித்து, அப்புறம் பச்சை கடலை ஊற வச்சு வச்சுருந்தாங்க, வெள்ளரிக்காய், ரெட் ரைஸு, கீரை குழம்பு, அப்புறம் ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க, வாட்டர்மெலன் கொடுத்தாங்க. எல்லாமே எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலாம். அப்புறம் மோர் சாதம் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆரஞ்சு கலர் சாக்ஸ். ஆமா பளிச்சுன்னு இருக்கா என் காலுக்கு. ஓகேவா? சூப்பர். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, இங்க உள்ள பாருங்க. என்னடா பண்றீங்க உள்ளுக்குள்ள? ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? ரிட்டன் அண்ட் ப்ளே போலடா, சூப்பரா இருக்கு. அவனா ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறான். எஸ் கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வந்துட்டோம். எங்கே புக் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே வந்து ஃபன்லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேமிங் ஏரியாவில் தான் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே நம்ம குட்டிங்களை விட்டதையுமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தியாஷ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பிரிட்டன் அண்ட் ப்ளேலாம் வந்து இது புதுசு, அதனால் வந்து அவங்க ரொம்ப ஹாப்பியாக இன்னும் நிறைய கிட்ஸை பார்த்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம குட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸை பார்த்தா ரொம்ப பிடிக்கும், அவங்க கூட போய் விளையாடுறதெல்லாம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ் வந்திருந்தாங்களா, அதனால் அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு புதுசாக நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த மாதிரி ஏரியாலாம் நாங்கள் அந்தளவுக்கு விட்டதில்லை. நார்மல் மாலுக்கு போனால் அந்த கேமிங் ஏரியாவில் காரில் உட்கார்றது அந்த மாதிரி தான் விட்டுருந்துருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க இந்த மாதிரி பிளேஸில் அந்த பாலுக்கு நடுவில் எல்லாம் விளையாடுறது. வீட்டில் டெய்லி யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பாலில் வந்து பாத் டப்பில் போட்டு விளையாடுவாங்க. பட் இந்த மாதிரி நிறையா பார்த்து விளையாடுனதில்லை, அதனால ரொம்ப ஹாப்பியாகவும் எக்ஸைட்டடாகவும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஓரமாக உட்காந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது, நம்ம குட்டி வந்து எவ்வளோண்டா இருந்தாங்க, இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்து அவங்களும் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன்னா. இப்போ தான் பிறந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விளையாடுற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இன்னும் அவங்க க்ரோத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுசாக வித்தியாசமாகவும் இருந்துச்சு. ஓகே, இட்ஸ் டைம் ஃபார் கேக் கட்டிங் கைஸ். கேக் வந்து கட் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாக்கர் மாதிரி இருக்குல்ல, உட்டன் வாக்கர், அதாவது உட்கார மாதிரி இல்லாமல் தள்ளிட்டு போகிற வாக்கர் வந்து கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அது வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டோம், அதனால வந்து உங்கள்கிட்ட காமிக்க முடியல. ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் 2 குட்டீஸ்க்குமே. நம்ம தியாஷ் பார்த்திங்கன்னா கேக் வந்து சும்மா லைட்டாக தான் டேஸ்ட்டு கொடுத்தோம். அதுக்கப்புறம் எக்ஸைட்டடாக இது விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் வந்து வீட்லேயே வந்து குக் பண்ணி தான் சர்வ் பண்ணாங்க. சிக்கன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் கேக் வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தியாஷி குட்டிக்கு பிரியாணி வேணாவா? ஹாப்பி பர்த்டே அக்ரன். ஹாப்பி பர்த்டே. நல்ல போஸ் கொடுக்குற போட்டோக்கு. பர்த்டே பார்ட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டர்ஃப் வந்து புக் பண்ணியிருந்தாங்க கிரிக்கெட் விளையாடுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிருக்கோம். கதவு இருக்கா? போங்கடா 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 போங்கடா. என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டர்ஃப் மாம்ஸ். ஏ தியாச்சியோட ஃபர்ஸ்ட் டர்ஃப், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டர்ஃப். தியாச்சிக்கு லைட்டு, சங்கு போடுற லைட்டு. அடிங்க அடிங்க. ஓகே, பெரிய பேட்டா இருக்கு தியாஷ்.
அவன் பேட் சைஸ் இல்லையே. 1 2 3. எடுக்க நீங்களே எடுக்க கூடாது. அவனை கீழே விடுற, அவன் தவளணும். அவன் ஓட்டுறத பாத்தியா? அம்மோ இவன் ஓடிக்கிட்டு இருக்கா. அம்மோ ஹாய், வாங்க வாங்க எல்லா குட்டீஸும் வாங்க. நீங்களா தூங்க மாட்டீங்க இன்னைக்கு. டர்ஃபோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு புதுசு அப்படிங்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு வந்து நிறைய ஆட்டம் போட்டோம். போடுங்க. வாவ் சூப்பர் 6. ஹியர் கம் அவர் சர்ப்ரைஸ் கைஸ். ஃபேமிலியாக சேர்ந்து நைட்டு 12 o'clock, அதாவது ஆனிவர்சரி முடிகிற நைட்டு 12 o'clock வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் வாங்கி கட் பண்ணி நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் எங்கள் ஆனிவர்சரிக்கு கேக் கட் பண்ணலையே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண முடியல இந்த ட்ராவல்னால. பட் ஃபேமிலியாக சேர்ந்து எங்களை சர்ப்ரைஸ் பண்ணதில் ரொம்பவே ஹாப்பி. Thank you guys. Thank you. Okay. First அம்மாவோடது பாம்பே ஸ்டோர். பாம்பே ஸ்டோர், பாம்பே ஸ்வீட்ஸ். பாம்பேல இருந்து அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாம்பேக்கு போனீங்களா? ஏண்டா ஃபுல்லா ஓபன் ஆயிருக்கு. எங்கிட்டே பிரிச்சிருவோமா? அதாவது நீங்கள் பார்க்காத பார்க்கலைங்க. பயங்கர வெயிட்டா இருக்கு. பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க தம்பிகள்லாம் சேர்ந்து ஒரு பிக் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணி முடித்ததும் வந்து ஆளையே காணோம். நாங்கள் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தோம். பட் திடீர்னு டர்ஃபுக்கு வந்து போனதும் வந்து நின்ட்டாங்க. ஸோ நாங்கள் அதை பெருசாக கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவ்வளோ மெனக்கெட்டு லாஸ்ட் மினிட்ல போய் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்துருந்துருப்பீங்க. பட் இந்த ஹார்ஸ் ரைடிங் ஃபோட்டோ பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. எஸ், இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா நாங்கள் மூணார் போனோம். அதை வந்து விலாகாகவும் எடுத்து வச்சுருந்தேன். பட் என்னால் எடிட்டே பண்ண முடியல கைஸ். இந்த வீடியோவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. நம்ம குட்டியை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கூட பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருந்திருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கைஸ். ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் டைம் கிடைக்கும் போது எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன்னா. ரொம்ப அழகா இருக்கு. ஓகே, ஹாப்பி ஆனிவர்சரி. வெற்றிகரமாக 4 வருஷம் கம்ப்ளீட்டட். எஸ், 5th ஆனா 4th ஆனிவர்சரி தானே சொல்லுவோம். 1 வருஷம் கம்ப்ளீட் ஆனா 1 அப்போ இப்போ 4th ஆனிவர்சரி. இந்த ஆனிவர்சரி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எங்கள் சைல்ட்ஹுட் மெமரிக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் நீங்களும் என் கூட இந்த வீடியோ ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.